வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்த தரம் தாழ்ந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் அதற்கு பணிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொரோனாவின் போது முதல்வரை காணவில்லை என்றே குறிப்பிட்டதாக விளக்கமளித்தார். இதற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் பதிலடி கொடுத்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர்களும் திமுக கூட்டணியுடன் நிற்பதாக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தாவேக தலைவர் விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார். கட்சி தொடங்கி ஓரிரு வருடத்திலேயே வெற்றியை அறுவடை செய்திட முடியாது என்றும் விஜய்க்கு அறிவுரை கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேரோடு வீழ்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் RSS சாபங்கள் கூட தமிழ்நாட்டை ஒன்றும் செய்யாது என்று கூறியுள்ளார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொகுதி மறுவரையறை மூலமாக மோடி அரசு இந்திய நாடாளுமன்றத்தின் அடிப்படை கட்டமைப்புகளை திட்டமிட்டு அழித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஜோலார்பேட்டை அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வேட்புமனுவுக்கு எதிராக ஆட்சேபம் தெரிவிக்க வந்தவர்களை அவருடைய ஆதரவாளர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் அருகே கட்டப்பட்டு ஓராண்டு முடிவதற்குள் மேம்பாலம் உள்வாங்கிய நிலையில் அதன் அருகே குடியிருந்த மக்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. திமுகவை விமர்சித்து பேசினால் மட்டுமே தன்னை பற்றிய செய்தி ஊடகங்களில் வரும் என்று தாவேக தலைவர் விஜய் திமுகவை மட்டுமே குறிவைத்து பேசி வருவதாக அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்திருக்கிறார். தஞ்சையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் அதிமுக பாஜகவை பற்றி விஜய் விமர்சிக்கவில்லை என்றும் கூறினார். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக அடியாள் வேலை செய்கிறது என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியிருக்கிறார். விருதுநகரில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இணைந்ததன் மூலமாக கூட்டணி பலம் சேர்ந்திருப்பதாக கூறினார். செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்த தரம் தாழ்ந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் அதற்கு பணிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொரோனாவின் போது முதல்வரை காணவில்லை என்றே குறிப்பிட்டதாக விளக்கமளித்தார். தன்னை மண்ணில் புதைத்தாலும் தாம் கொண்டு வந்த திட்டங்களை யாராலும் புதைக்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர்களும் திமுக கூட்டணியுடன் தான் நிற்பதாக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தாவேக தலைவர் விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார். கட்சி தொடங்கி ஓரிரு வருடத்திலேயே வெற்றியை அறுவடை செய்திட முடியாது என்றும் விஜய்க்கு அறிவுரை கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களின் மனதை கவர ஒவ்வொரு வேட்பாளர்களும் நூதன பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். ஜோலார்பேட்டை அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வேட்புமனுவுக்கு எதிராக ஆட்சேபம் தெரிவிக்க வந்தவர்களை அவருடைய ஆதரவாளர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவனர் தலைவர் சி.என். ராமமூர்த்தி மற்றும் ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் விருதாம்பிகை ஆகியோர் நேரில் ஆதரவு தெரிவித்தனர். பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக கூறினர். மகாராஷ்டிராவின் பாராமதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் தன்னுடைய மனுவை வாபஸ் பெற்றதால் தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் மாநில துணை முதல்வருமான சுனித்ரா பவார் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. புத்தகங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 7 நாட்களுக்குள் 6ஆம் வகுப்புக்கு மும்மொழி பாடத்திட்டத்தை பயிற்றுவிக்க அனைத்து CBSE பள்ளிகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதால் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. வாக்காளர்களை கவர விதவிதமான முறையில் வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு வருகின்றனர். அப்படி நடந்த பல சுவாரஸ்யமான விவரங்களை இப்போது பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்த தரம் தாழ்ந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் அதற்கு பணிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொரோனாவின் போது முதல்வரை காணவில்லை என்றே குறிப்பிட்டதாக விளக்கமளித்தார். தன்னை மண்ணில் புதைத்தாலும் தாம் கொண்டு வந்த திட்டங்களை யாராலும் புதைக்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர்களும் திமுக கூட்டணியுடன் தான் நிற்பதாக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தாவேக தலைவர் விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார்.
கட்சி தொடங்கி ஓரிரு வருடத்திலேயே வெற்றியை அறுவடை செய்திட முடியாது என்றும் விஜய்க்கு அறிவுரை கூறியுள்ளார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.